Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 44 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல 5 கேள்விகள் இருக்கும். சோ ஒவ்வொண்ணுமே டிஃபரண்டான டைப்ல இருக்கும். சோ தெளிவா கவனிங்க. சோ இதுக்கு முன்னாடி இதுல 43 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அத எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 கிளாसेस கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ கடைசி क्वेश्चन அஞ்சாவது क्वेश्चन உங்களுக்கு ஹோம்வொர்க்கா கொடுத்திருக்கேன். சோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எண் 3க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன? ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டைஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அதாவது ஒரு பகடையோட அடுத்தடுத்த அந்த தோற்றங்கள் கொடுத்துருவாங்க. சோ அதுல 3 4 2 5 6ன்னு எவ்வளவு வேணா கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு டைஸை கன்சிடர் பண்ணுங்க. எந்த ரெண்டை வேணா கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணிட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும் காமனா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து கிளாக் வைஸ் எழுதணும். இல்ல ரெண்டு காமனா இருக்கு அப்படின்னா மூணாவதா ரெண்டுலயுமே ஒவ்வொரு நம்பர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். ஓகேவா? இப்ப நம்ம கவனிக்கலாம் பாருங்க. சோ 3க்கு எதிர கேக்குறாங்க. 3 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த இதுல ஏதோ ஒண்ணு ரெண்டு எடுங்க. ஒன்னு ரெண்டு எடுக்கலாம். இந்த ரெண்டு எடுத்தீங்கன்னா காமனா எந்த நம்பருமே கிடையாது. சோ அதனால இதை எடுக்க வேணாம். அடுத்து இந்த ரெண்டையும் எடுத்து பாருங்க. சோ இந்த ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது காமனா இருக்கு. நான் 2ஐயும் 3ஐயும் எடுக்கிறேன். 5 அப்படிங்கிற நம்பர் வந்து காமனா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காமனா இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் நம்பரை எழுதணும். கிளாக்னா என்ன? கடிகாரம் சுத்துறது. பாருங்க 5, 5க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 2. இது ரெண்டாவது டைஸ்ல இருக்கிறது. இதுவே மூணாவது டைஸ்ல இருக்கிறதையும் நம்ம அதே மாதிரி எழுதணும். ஆனா இங்க எழுதிருக்கோலே அதுக்கு கீழேயே எழுதணும். சோ காமனா இருக்க நம்பருக்கு நேரா கீழே, அதுக்கப்புறம் 3 1. சோ இப்ப கேள்வி 3க்கு ஆப்போசிட் தான் இல்லையா? சோ இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். இந்த இடத்துல 4க்கு 3 ஆப்போசிட், 3க்கு 4 ஆப்போசிட், 2க்கு 1 ஆப்போசிட், எப்படி வேணா சொல்லிக்கலாம். 5க்கு 5 ஆப்போசிட்டா இருக்காது. அப்ப என்ன நம்பர் வரும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரலன்னு பாருங்க. 1 2 3 4 5 வரைக்கும் வந்துருச்சு. அப்ப 6 தான் வரல. அப்ப 5க்கு 6 ஆப்போசிட். ஓகேவா? இந்த क्वेश्चनல 3க்கு மட்டும் தான் கேக்குறாங்க. சோ 3க்கு 4 ஆப்போசிட். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பாருங்க, 2 பகடைகள் ஒருங்கே வீசப்படுகின்றன. கூடுதல் 8 விழுவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை. இந்த இடத்துல நிகழ்தகவு கேட்கல, வாய்ப்புகளோட எண்ணிக்கை தான் கேக்குறாங்க. சோ எத்தனை வாய்ப்புன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? சோ 2 பகடை உருட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? 1,1 1,2 அதே மாதிரி 1,6 வரைக்கும். சேம் அதே மாதிரி 2,1 3,1 அதே மாதிரி போகும் இல்லையா? மொத்தமா எத்தனை வரும்? 6,1ல இருந்து 6,6 வரைக்கும் வரும். சோ இதெல்லாமே எழுதணுங்கிற அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 8 விழுவதற்கான கூடுதல் 8னா என்ன அர்த்தம்? இங்க இருக்க நம்பரையும் இங்க இருக்க நம்பரையும் கூட்டணும். சோ கூட்டும் போது 8ன்னு கிடைக்கிற மாதிரி நம்பர்ஸ் வேணும். ஓகேவா? இது 2 8 கிடையாது. சோ அந்த மாதிரி என்னென்ன வரும் பாருங்க. 1,6 தான் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல. அப்போ இது வந்து கூட்டினீங்கன்னா 7ன்னு தான் வருது. அப்ப 2 கூட எதை கூட்டும் போது 8ன்னு வரும்? 6 கூட்டும் போது வரும். அடுத்து 3 கூட எதை கூட்டும் போது 8ன்னு வரும்? 5. அதுக்கப்புறம் 4 கூட 4 கூட்டினா 8. அதுக்கப்புறம் 5 கூட 3 கூட்டினா 8. அதுக்கப்புறம் 6 கூட 2 கூட்டினா 8. ஓகேவா? சோ கடைசி 6,6ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 12ன்னு வரும். அப்ப இது தேவையே கிடையாது. ஓகேங்களா? சோ மொத்தமா எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 1 2 3 4 5 வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய 3 வார்த்தைகளை சரியாக வெளிப்படுத்தும் கீழே உள்ள படம் எது? இந்த இடத்துல ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் சோ எல்லாமே லாங்குவேஜஸ். ஓகேங்களா? ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கானா? கிடையாது. ஏன்னா ஆங்கிலம் வேற, லத்தீன் வேற, கிரேக்கம் வேற. அப்ப இது ஆங்கிலம்னு வச்சுக்கோங்க, இதை லத்தீன் வச்சுக்கோங்க, இதை கிரேக்கம்னு வச்சுக்கோங்க. 3 லாங்குவேஜ் தான், பட் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் கிடையாது, வேற வேற. அப்போ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். இது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில எழுத்துக்கு சில லத்தீன் மொழிகளா இருக்கலாம், சில கிரேக்க எழுத்து அந்த மாதிரி வரும். ஓகேவா? சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா இதுவே மொழின்னு கொடுத்துட்டு ஆங்கிலம் லத்தீன்னு கொடுத்தாங்கன்னா இதை எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே மொழியில இருக்கக்கூடியது தான். இந்த இடம்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வரும். அப்ப இது 3மே ஒன்னொன்னு டிஃபரெண்ட். அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ கீழே உள்ள படங்களில் எந்த எண்
அனைத்து வடிவங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ என்னென்ன இருக்கு? ரெக்டாங்கிள் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதாவது செவ்வகம் இருக்கு, வட்டம் இருக்கு, முக்கோணம் இருக்கு. இந்த மூணுலையுமே இருக்கக்கூடிய நம்பர் கேட்குறாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா இது பண்ணலாம். பாருங்க, இது செவ்வகத்துல மட்டும்தான் இருக்கு, அப்ப இதை வெளியெடுத்துருங்க. அடுத்து இது முக்கோணத்துல மட்டும்தான் இருக்கு, இதுவும் முக்கோணத்துல மட்டும்தான் இருக்கு, ஓகேவா? ஸோ அடுத்து இது வட்டத்துல மட்டும்தான் இருக்கு, அப்ப இதெல்லாம் வந்துருச்சா? அடுத்து பாருங்க, இது செவ்வகத்திலையும் முக்கோணத்திலையும் இருக்கு, இது வெறும் செவ்வகத்துல தான் இருக்கு. அடுத்து இது வட்டத்திலையும் செவ்வகத்திலையும் இருக்கு, இது முக்கோணத்திலையும் வட்டத்திலையும் இருக்கு. அப்ப இந்த 2 அப்படிங்கிற நம்பர் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா 3 இதுலயுமே இருக்கு, வட்டத்திலையும் இருக்கு, செவ்வகத்திலையும் இருக்கு, அதுக்கப்புறம் முக்கோணத்திலையும் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 2, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ எல்லா வடிவங்களிலுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்பர் 2. ஸோ கொஞ்சம் உத்து பார்த்தாலே இதெல்லாமே கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஓகே, இப்ப கடைசி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பகடை 3 முறை உருட்டும் போது அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. முகம் 3 காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண், ஓகேவா? சோ தெளிவா கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி ஏதாவது 2 கன்சிடர் பண்ணுங்க. ஏதாவது 2 கன்சிடர் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சோ தெளிவா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? சோ அதனால என்ன ஆன்சர் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சோ இதோட 5 கேள்விகள் முடிஞ்சது. சோ இன்னைக்கான 5 கேள்விகள் கம்ப்ளீட்டட். சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.